வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ தேர்தல்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப விசித்திரமான ஒரு தேர்தலாக இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அப்படின்னு வந்தாங்களே ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சிகள் இருக்கும், பல்வேறு கட்சிகளுக்குள்ள கடுமையான ஒரு போட்டி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலையும் பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சியோட வெற்றிக்காக கடுமையாக போராடுவாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீடெலாம் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க பார்த்திங்கன்னா ஜரூராக அந்த தேர்தல் வேலையை ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1991 தேர்தலேருந்து பார்க்குறதுனால ஜெயலலிதாவோட அரசியல் வருகைக்கு பிறகு அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தான் முதல்ல கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. திமுகவில் சற்று நிதானத்தோடு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த தேர்தலில் என்ன விசித்திரமான ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே அதே அணியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எதுலேயுமே ஒரு பெரிய மாற்றம் வரலை. ஆனால் புதிதாக தேமுதிக போய் அந்த கூட்டணி கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணியில் கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீடுக்கு போராடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி விஜயை காரணம் காட்டி இங்கே இருக்குமா அல்லது அங்கே போயிடுமாங்கிற இந்த ஊசலாட்டத்திலே நின்னதுனால வேறு ஒரு வழி இல்லாமல் தேமுதிகவும் நம்ம அணியில் இருக்கட்டுமேனு அவங்கள முன்னாடி சேர்த்ததுனால காங்கிரஸ் ஏதோ ஒரு வகையில் கெயின் ஆகிடுச்சு. வழக்கமான சீட்டை விட கொஞ்சம் கூடுதலாக வாங்கிடுச்சு. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் பாதிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இப்போ மதிமுக நடந்த தேர்தலில் 6 சீட்டு வாங்கியிருக்காங்கல்ல, இந்த தடவை 4 சீட்டு தான். அந்த 4 சீட்டும் பார்த்திங்கன்னா திமுகவோட சின்னத்தில் தான் நிற்கணும். அப்போ மதிமுகங்கிறது இருக்கா இல்லையா, தேர்தலில் பங்கேற்குதா இல்லையாங்கிறதே கிட்டத்தட்ட நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சிபிஐ சிபிஎம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா திமுக பார்த்திங்கன்னா மதசார்பற்ற தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யார் நின்னாலும் அவங்க கூட உறுதியாக நிற்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு நம்ம கடுமையாக எதிர்பார்த்தது இந்த இடதுசாரி கட்சிகள். அதையும் கடந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பார்த்திங்கன்னா திமுக தான் பல்வேறு இழப்புகளை தான் சந்தித்தால் கூட பார்த்தாலும் அவங்க தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அந்த மதசார்பற்ற தன்மைங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்றுக்கிட்டே வருவாங்க. இவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான மனநிலையோடு இந்த தேர்தலை சந்திக்கலை. அதே போல் தொகுதி ஒதுக்கீடு செய்ததில் பல்வேறு குளறுபடிகள் ஒரு பக்கம். அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள் எண்ணிக்கையிலையும் கொடுக்கல, அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள் சில தொகுதிகளும் கிடைக்கல. அடுத்தது விடுதலை சிறுத்தைகளோட அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வேட்பாளர் தேர்வு, அதுலேயும் மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுகவோட டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனே தன்னோட போட்டியிடுவதற்கு தயாரானதும் அதுக்கப்புறம் என்ன நிர்பந்தத்தால் அவர் விலகிட்டாரோ அப்படிங்கிறலாம் தெரியாது இல்லையா. இப்படி எல்லாம் பல வகையில் பல்வேறு நெருக்கடிகள் பார்ப்பதற்கு மேலோட்டமாக பார்ப்பதற்கு திமுக கூட்டணி ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு விலகி போகலை அப்படின்னா கூட யாரும் மனநிறைவோடு இல்லைங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக உணர்ந்துக்க முடிஞ்சுது. இந்த திங்கட்கிழமையோட வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. இனிமே கூட என்ன ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் வருமாங்கிற மாதிரியே குழப்பத்தில் நிறைய போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, அதை அதிமுக கூட்டணின்னு சொல்கிறத விட பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு சில ஹோல்டிங் இருக்கக்கூடிய தொகுதிகள், இப்போ உதாரணமாக சொல்லும்போது கோவை மாவட்டத்தில் கோவை பகுதியில் திருப்பூர் பகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் கூட அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கப்படலை. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தோட பிஜேபியோட அடையாளம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை தான். அப்பேற்பட்ட அண்ணாமலைக்கு விருப்பப்பட்ட தொகுதியை அவரால் வாங்கிக்க முடியல. இன்னொரு பக்கம் அவர் தேர்தலிலே போட்டியிடலங்கும்போது அப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு அங்கே உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அதிமுக தெளிவாக இருக்குது. ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை உரிமை கோருவதற்கான ஆட்கள் எல்லாமே அந்தந்த பக்கம் ஒதுங்கி போயிட்டாங்க. ஓபிஎஸும் திமுகவுக்கு போயிட்டார், சசிகலாவும் தனித்து போயிட்டாங்க. அதனால் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எடப்பாடியோட ஹோல்டிங் அப்படிங்கிறது அதிமுகவில் உறுதிப்படுத்தப்பட்டாலும் தொண்டர்களுடைய பலம் எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்து அவங்க வாங்குறாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இது தவிர இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஓரளவு நல்ல கணிசமான வாக்கு, சில தொகுதிகளெல்லாம் தனித்து நின்றால் கூட வெற்றி பெற அளவுக்குலாம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்த காலமெல்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் ஏற்பட்டக்கூடிய அந்த பிளவு அப்படிங்கிறதும் அந்த கட்சியோட வெற்றி வாய்ப்புகளை அங்கங்கே ஒரு சில இடங்களில் பலவீனப்படுத்தும். இது கூட்டணியோட வெற்றியையும் ஒரு சில இடங்களில் பாதிக்கும்
அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதை அப்படியே நம்ம புறக்கணிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி 100 ஓட்டில் இருக்கலாம், 1000 ஓட்டில் இருக்கலாம். அதை எடுக்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவதாக பார்க்கும்போது விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வருது. இந்த விஜய்ங்கிறது பார்த்திங்கன்னா போகிற இடத்துல அவருக்கு கூடுற கூட்டம், இளைஞர்கள் காட்டக்கூடிய ஆர்வம், பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக 15லேருந்து 25% ஓட்டு வாங்கிடுவார். குறைந்தபட்சம் 15% வாக்கு வாங்கிடுவார். ஆனால் இந்த வாக்கு திமுகவோட வெற்றியை பாதிக்கிறதா இல்லை அதிமுகவோட வெற்றியை பாதிக்கிறதாங்கிறத இப்போதைக்கு யாராலையுமே கணக்கு போட்டு சொல்ல முடியாத ஒரு குழப்பத்தில் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கமாச்சா. அடுத்து நாம் தமிழர் கட்சி, ஏன்னா 4 முனை போட்டி நிலவுறதுனால இந்த நாம் தமிழர் கட்சி நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாம் தமிழர் கட்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரங்களோ பணத்தை செலவு பண்ணியோ இல்லை அப்படி வந்ததில்லை. ஏன்னா அது கொள்கைகளை மக்கள் மத்தியில் பரப்பி தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை மையப்படுத்தி தன்னுடைய பேச்சாற்றல்கள் மூலமாக இளைஞர்களை அதிகமாக கவர்ந்து எடுத்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்குகிற அளவுக்கு அவர் தனியாக தான் நிற்கிறார். இது வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திமுகவையும் கலங்க வைத்திருக்கு, அதிமுக கூட்டணியும் கலங்க வைத்திருக்கு, இன்னொரு பக்கம் சீமானுடைய கூட்டணியும் கலங்க வைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தான் நமக்கு எதிர்கட்சி, திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டிங்கிறத விஜய் ஒரு பிரச்சாரத்தையும் தெளிவாக சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தனக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் இவரை பொறுத்தவரை அதிமுகவை பெரிய அளவுக்கு டச் பண்ணுறது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 4 முனை போட்டியில் ஒரு முனையாக இருக்கக்கூடிய சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே கிடையாது. என்னென்னா ஆனால் நிலை இவங்களை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானும் சரி, இன்னும் அடுத்த கட்ட தலைவர்களும் சரி விஜயை சகட்டு மேனிக்கு விமர்சிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கும். அவங்க தான் அந்த கடுமையாக விமர்சனம் பண்ணுமே தவிர அவங்க 2 பேருமே பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணலை. ஆனால் சீமானும் அந்த நாம் தமிழர் கட்சியும் தான் பார்த்திங்கன்னா விஜயை சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. இது அவங்களுடைய வாக்குகளை அதிகமாக கை வச்சுடுதோ, விஜயோட வருகை நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அதிகமாக பாதிக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒரு சிந்தனையை உருவாக்குது. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி அந்த குறிப்பிட்ட தூரத்தை எட்டு போகிறதுக்கு இன்னும் எத்தனை தேர்தலில் சந்திக்கணும், அது வரைக்கும் அடுத்த கட்ட தளபதிகள் யார் அப்படிங்கிறது ஒரு குழப்பம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது உள்ள நிலவரத்தை பார்க்கும்போது திமுகவிலையும் பார்த்திங்கன்னா இந்த விஜயோட ஃபேக்டர் நினச்சி பெரிய அளவுக்கு ஒரு பயம் இருக்கும், பாதிப்பு இருக்குது. அது அவங்களுடைய அணுகுமுறையிலே தெரியுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்களுக்கு எப்போதும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அவர்களுக்கு ஒரு மைனஸ். இன்னொரு பக்கம் அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுக அளவுக்கு இந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளோட பலம் இங்கே சற்று குறைவாக இருக்கிறதுங்கிறது இது உங்களுக்கு ஒரு மைனஸாக எடுக்கப்படுது. மூன்றாவதாக விஜய் யாரோடையும் கூட்டணி வைக்கல. அவருக்கு எத்தனை % ஓட்டு வாங்குறாரோ அதுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ போய் யாரோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிச்சாங்கன்னா என்னோட செல்வாக்கில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு எல்லா கட்சியும் சொல்லிடும்ல. அவருடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறதுக்கு தனியாக நிற்பது ஒரு வகையில் நல்ல வகை அப்படின்னு தான் பார்க்கலாம். ஆனால் இவர் தான் எல்லாரையும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தது நாம் தமிழர் கட்சியோட சீமானுக்கு பார்த்திங்கன்னா கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க இருந்தால் கூட அடுத்தடுத்து ஒரு சீட்டு 2 சீட்டாவது எம்எல்ஏவாக பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கட்சியை நடத்துறதுங்கிறது ஒரு பாதிப்பும் இருக்குது. அதனால தான் நான் பேசும்போது தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல்களை விட சற்று விசித்திரமான ஒரு தேர்தல். யாருக்குமே நாம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் நாங்கள் தான் வெற்றின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே அத்தனை பேரும் ஏதோ ஒரு நடுக்கத்தில் தான் தேர்தலை சந்திக்கிறார்கள். அதுக்கும் பார்த்திங்கன்னா தேர்தலுக்குள்ளே எந்தெந்த கட்சிக்காரர்கள் எந்தெந்த கட்சியில் மாறுறாங்களோ, ஏற்கனவே நாமினேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த கட்சியோட வேட்பாளராக கூட மாறுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.